கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு ஒரு முக்கியமான நியூஸு. ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு 3 கலைப்பொருட்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. இல்ல நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி. இந்த மாதிரி சிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தாலே, நாம இணையிறது விஜயகுமார் கூட தான். அவர தவிர வேற யாரும் இது அத்தாரிட்டேட்டிவா எதுவும் சொல்லிட முடியாது. வணக்கம் விஜய். வணக்கம். தேங்க்ஸ் அகைன். இது வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். இது கரெக்டான டயத்தில் எடுத்து நம்ம பேசுகிறோம். இந்த 3 கலைப்பொருட்கள்னு சொல்கிறத விட சாமி சிலைகள் திரும்பி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி நடந்தது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாரிட்டி நம்மளோட ஆடியன்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேர் இதை ஆஸ்திரேலியா கொடுத்தது, திருப்பி கொடுத்தது, ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. நியூஸ்ல அப்படிதான் இருக்கு. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ரிட்டர்ன் அப்படின்னா நீங்க பாரோ பண்ணி திருப்பி கொடுத்த மாதிரி, கடன் வாங்கின பொருளை. திருட்டு பொருளை யூ நார்மலி தெர் இஸ் நோ டைட்டில். ஸோ யூ டோன்ட் த ரைட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரெஸ்டிடியூஷன். அதாவது ரிட்டர்னிங் டு த ரைட்ஃபுல் ஓனர். And this is clearly established in the Australian side press release, where they say that these are going back to the traditional custodians அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நம்ம எல்லாம் கொண்டாடும் போது இது கிட்டத்தட்ட ஒரு 2015 எடுத்துக்கணும், ஒரு 11 வருஷம் போராட்டம். 2015ல இருந்த தகவலை வச்சு ஆஸ்திரேலியாவை இந்த பொருட்கள் எல்லாமே அக்விசிஷன் இஸ் டவுட்ஃபுல் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ரெடி ஆச்சு. அந்த டைம்லேருந்து நம்ம இந்த 3த்தையுமே ஃபிளாக் பண்ணிட்டு இருக்கோம். 3 சிலைகள். ஒரு சிலை ஒரு சோழர் காலத்து ரொம்ப அருமையான நந்தி, கல் நந்தி, கிரானைட். சிங்கிள் ஸ்டோன் நந்தின்னு. நம்ம நந்தினாலே நம்ம ஊர்ல சிங்கிள் ஸ்டோன் தானே. அதெல்லாம் தெரியாத வாழ்க்கை. நந்தினா மணியெல்லாம் பியூட்டிஃபுல்லி ஆர்னமெண்டட் ஒன் which was sold and bought. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஃபோட்டோ ஆப் அப்படின்னு சொல்றது நம்ம யாரையும் குறை சொல்ற மாதிரி இல்லை. இந்த நாய்ஸ்ல என்னன்னா, அந்த திருப்பி கொடுக்குற செரிமனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இது எப்படி வெளியே போச்சு, யார் மூலமா வெளியே போச்சு, அவங்ககிட்ட வேற என்னெல்லாம் இருக்கு, அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். இந்த நந்தியை வித்தது கால்டன் ரோச்சல் அப்படின்ற ஒரு நியூயார்க் கேலரி ஓனர். அவர்கிட்ட இன்னும் நிறைய சிலைகள் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க சிலைகள் அவர் மூலமா விற்கப்பட்டிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கால்டன் ரோக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு கலைப்பொருள் திரும்ப பெறுகிறோம் அப்படின்றத நம்ம குறிப்பாக இது வரைக்கும் நம்ம பேசினது சுபாஷ் கபூர்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வேர்னர்னு பேசிட்டு இருந்தோம், டோரிஸ் வேர்னர், நான்சி வேர்னர். இப்போ அந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு டீலரோட வழியா வந்த ஒரு சிலை திரும்ப வருது. ஸோ திஸ் ஷுட் ஸ்டார்ட் டெக்னிக்கலி அ லார்ஜர் இன்வெஸ்டிகேஷன் இன் டு த டீலர்ஷிப். இதை கிட்டத்தட்ட $450,000, அதாவது $500,000 கிட்டத்தட்ட 2009 ஒரு நந்தி வாங்கியிருக்காங்க. இது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு 2016, 17, 18ல ஒரு பிரபல கலை வாட் எவர் யூ வாண்ட் டு சே, நிறைய ஒரு பெரிய ஆர்வலர்னு சொல்ல முடியாது, கலெக்டர்னு சொல்லிக்கலாமே, ப்ரோக்ராமுக்கெல்லாம் காம்பியரெல்லாம் வர ஒரு தொழில் அதிபர், நம்ம விவேக் தொழில் அதிபர். அவர் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 180 நந்தி பிடிச்சாங்க. நம்ம வீட்டில் கலெக்டர் இருந்தவர். ஸோ அந்த மாதிரி போனா, ஸோ அந்த நம்ம டைக்ரஸ் ஆகிறோம். ஸோ இந்த நந்தி பத்தி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கப்புறம் வருவோம். அடுத்த சிலை அவங்க பத்ரகாளின்னு சொல்லுவாங்க, நம்ம ஆள் நிறைய பேர் திருசூலம்னு சொல்றாங்க. இதெல்லாம் அஷ்டதேவர். அஷ்டதேவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் விச் இஸ் நிறைய பேருக்கு நம்ம ஊர்லயே அது மறந்தாச்சு. அதாவது ஒரு கோவில் ஆரம்பிக்கும் போது முதல் சிலை வார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதேவர் தான். அஷ்டதேவர் இஸ் அவர் பேர்ல தான் மற்ற டொனேஷன்லாம் வரும். இப்போ கோயில் கட்டுறது, நிலமோ அதுவோ. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன திருவிழாலையும் முதல்ல வர்றது அந்த கோயிலோட அஷ்டதேவர். எல்லா கோயிலும் அந்த அஷ்டதேவர் முதல்ல வெறும் திருசூலமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மெயின் டெய்ட்டியோட ஃபார்ம் வாஸ் இன்சைட். இப்போ கபூரோடதுல பார்த்தீங்கன்னா வி ஹவ் பாட் பேக் ஒன் ரிஷபாந்தகர். அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கும், காளி இருக்கும். ஸோ இந்த இது இட்ஸ் வெரி ரேர் ஃபார்ம் வேர் வி சி காளி இன்சைட் த அஷ்டதேவர். இது அகெயின் வி டோன்ட் நோ பிகாஸ் தே ஹவ் நாட் ரிவீல்ட் த அக்விசிஷன் பிரைஸ். இட் வென்ட் டு அ டெம்பிள் கேலரின்னு இன்னொரு கேலரி ஓனர் இன் அமெரிக்கா. பட் தே பாட் இட் ஃப்ரம் சென்னை பர்சன், ஒரு ராவ் கிட்டேருந்து வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு கற்சிலை, இந்த இப்போது முருகன் தமிழ்நாட்டில் ஃபேமஸ், அதனால டயத்துக்கு ஆறுமுகன் கற்சிலை, அதுவும் 3 தான் இப்போ அவங்க திருப்பி கொடுக்கறதுன்றத வெயிட் பண்ணி, பிரதமர் அங்க இருக்கும்போது மேபி டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாயிரும், அவர் ஃபிளைட்லேயே போட்டு
பட் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா முன்னாடியே இட் வாஸ் ஃபோர்ஃபீட் டு இந்தியா. அதாவது எப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய பெருமை எடுத்துக்க வேண்டியது நம்ம ஐடல் விங். இந்த ஐடல் விங்ல தேர் ஆர் ஸ்டில் சம் வெரி குட் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஃபாலோட் அப் டெலிஜென்ட்லி ஆன் அவர் இன்புட்ஸ் அண்ட் மேட் ஷுவர் தே மேட்ச் த லீட்ஸ். ஸோ இந்தந்த சிலைகள் இந்தந்த கோயிலேருந்து திடப்பட்டது அப்படின்றத மேட்ச் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு தெரிவுபடுத்தி அவங்க வந்து அவங்க கிட்ட தெரியும் இதுக்கு அவங்க கிட்ட சரியான தஸ்தவேஜ் இல்லைன்னு. அதை நம்ம பார்ப்போம் என்ன தஸ்தவேஜ் இருந்துச்சுன்னு. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆர் யூ ஹோல்டிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து பெபன்னு சொல்லி சரி நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறீங்களா எப்போ கொடுக்குறீங்கன்னா இப்போ வந்து நல்லா நம்ம சொல்ற மாதிரி ரிஷிமுல் அதிமுல்லாம் பார்த்து இந்த டைம்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் அங்க இருக்கிற டைமா பார்த்து நமக்கும் இதுல என்ன நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னாக்கா 2015ல அப்போ சுபாஷ் கபூர் கெட்ஸ் அரெஸ்டட் இன் 2011. 2012 இஸ் எக்ஸ்ட்ராடிட் டு இந்தியா. அதுதான் இப்போ நம்ம ஸ்ரீபிரந்த நடராஜர் பத்திலாம் பேசியிருக்கோம். அந்த டைம்ல ஒரு பெரிய அவங்க பார்லிமெண்ட்ல நிறைய கேள்விகள்லாம் வருது. திருட்டு பொருள் நம்ம விருதாச்சலம் மாவட்டத்தில் நிறைய ப்ரூவ் பண்ணோம். when Prime Minister Modi was discussing, அந்த டைம்ல ஆபர்ட் இருந்தார் அங்க. அவர் இங்க வரும்போது அந்த விருதாச்சலம் அர்த்தநாரீஸ்வரையும் ஸ்ரீபிரந்தன் நடராஜனையும் கொண்டு வந்து பிரதமர் மோடியில அவரோட பிளேன்லயே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு 2014ல. இத்தோட முடிச்சிட்டோம், ஒரு சிலை கொடுத்துட்டோம், இந்தியா கம்மன் ஆயிடுவான்னு நினைச்சாங்க. நம்ம பிடிச்சி தோண்டி தோண்டி இல்ல இன்னும் நிறைய இருக்கு. சுபாஷ் கபூர் கிட்ட இருந்து ஒரு 28 ஐட்டம் நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆர்ட் கேலரி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ், ஆர்ட் கேலரி ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியாலாம் இருக்குன்னு சொல்லி இந்த கல்லிலே குழச்சி அந்த மாதிரி நிறைய சாயாவனேஸ்வரர் இந்த மாதிரிலாம் கேஸ் வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட கல்ச்சர் மினிஸ்டர் ஜார்ஜ் பேண்டிஸ்னு ஒருத்தர் வச்சு ஃபர்ஸ்ட் நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியால சுபாஷ் கபூர் என்னெல்லாம் எங்கிட்ட தஸ்தவேஜ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டா வெளியிட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம், சுபாஷ் கபூர் மட்டும் அந்த பீரியட்ல நீங்க என்னெல்லாம் வாங்கிருக்கீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து போடுங்கன்னு ப்ரெஷர் பண்ணதுல அங்க இருக்கிற லோக்கல் ஆர்டிஐ அந்த மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன்லாம் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டி, ஆனா அவங்க ஒரு ஜட்ஜ் கமிட்டிலாம் வேலையை பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் என்னன்னா, பிராண்டஸ் ரிப்போர்ட்ல பர்ச்சேஸ் பிரைஸ் எல்லாம் டீட்டெயில் இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட் வந்து வெரி டிஃப்ரெண்ட். அவங்க என்னன்னா லீகாலிட்டி மட்டும் செக் பண்ணாங்க, இஸ் டைட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட், ஜஸ்டிஸ் ஸ்கிரீனன் ரிப்போர்ட். இட்ஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன் இன் 2015. இதுல என்னன்னா இந்த ஜஸ்டிஸ் ஸ்கிரீனன் ரிப்போர்ட்ல நாங்க என்ன பண்ணோம், இந்த கபூர் இல்லாத ஐட்டம் எல்லாம் புறவ ஆரம்பிச்ச போது, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, recently we managed to match one for Thailand, one for Indonesia and all that. So a lot of information came out. But interestingly, initially அவங்க முதல்ல இந்த ஜஸ்டிஸ் ஸ்கிரீனன் ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணும்போது there was a lot of reductions. சிம்மெல்லாம் கட்டுற மாதிரி நான் வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது அந்த வெள்ளை பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அப்படிதான் இருக்கும், மற்றது எல்லாமே பிளாக் அவுட். 3 பக்கத்துல 4 லெட்டர் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுல என்னன்னா எந்த பேரும் இருக்காது, எந்த டேட்டும் இருக்காது, யார் பேரும் இருக்காது. அப்புறம் என்னத்துக்கடா இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ரிடாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு பப்ளிக்ல வைக்கிறீங்க, இது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம். So I'll tell you what exactly it is, and maybe if I read it out, it makes sense much better. Please. So I'll just talk about the Nandi. The Nandi-ல வந்து so I'm just seeing which is the better one. The redacted version படிக்கட்டுமா, non-redacted version படிக்கட்டுமா? Non-redacted தான் viewers. So I'll tell you what was redacted and then we will see what was the redacted portion. ரிப்போர்ட் வந்து the provenance is being assessed as problematic. So first அவங்க என்ன சொல்றாங்க, இதுல எல்லா தஸ்தவேஜும் நம்மளுக்கு கிளியரா இருக்கா இல்லையா அப்படின்னு படிக்கிறாங்க. Purchased for $450,000 in April 2009. இது பாத்தீங்கன்னா இது again something that I've been highlighting to Australia. இந்த அளவு ஒரு கல் நந்திக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யாருமே கொடுத்ததில்லை. இது வந்து இன்ஃபிளேட்டட் பிரைசஸ்ல வாங்கினாங்கன்றது நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா ஸ்ரீபிரந்த் நடராஜர் ஆல்சோ வாஸ் பாட் ஃபார் $5.6 million Aussie dollars. ஸோ இது வந்து அவங்க, அதனால நான் சொன்ன மாதிரி இவங்க ஃபைனான்ஸ்ல போகல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட் த ப்ராவனன்ஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், அதாவது தாய் பத்திரம் அவங்க கிட்ட அந்த டைம்ல இருந்தது, திஸ் ஆப்ஜெக்ட் இன் அசஸ்ட் அஸ் ப்ராப்ளமேட்டிக் essentially because additional documents obtained through the project have revealed inconsistencies in the chain of ownership provided at the time of purchase by Carlton Local Asian Art. ஸோ அவங்க 2015ல அந்த ஜட்ஜ் சொன்னதே இதுல என்னமோ இருக்கு, முன்னுக்கு புறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. The chain of ownership presented to the NGA was that a Mexican diplomat acquired the object and had it in Mexico since 1960s. நாட்டு சிலை எப்படா மெக்சிகோவுக்கு போச்சுன்னு யாராவது கேட்டிருக்கணும்ல. அப்போ அவங்க கேட்கல, வாங்கும்போது கேட்கல. அதுக்கப்புறம் இந்த சுபாஷ் கபூர் கான்ட்ரவர்சி வந்தப்புறம் கேட்கறாங்க,
Further enquiries conducted as part of the project and documents received in late 2014 amplify the information. Okay. இது வந்து இப்ப புரிஞ்சிச்சு. முதல்ல ஒரு மெக்சிகன் ஆள்கிட்ட ஒரு சோளா நந்தி வாங்கியிருக்காங்க. அதுவும் $500,000க்கு. அப்போ அவங்க வாங்கும்போது எந்த கேள்வியுமே கேட்கல. ஸோ இதுலயே மியூசியம் அக்விஷன் பாலிசிஸ்ல பெரிய கோல். ரெண்டாவது அவன் திருப்பி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க வித்தவங்கிட்ட. அவன் இன்னும் கேலரி வச்சிருக்காரு. There is now a file on copy, letter dated 21st October 2008 of redacted, confirming that he received this object by inheritance from an uncle, redacted, or perala. In that statement, redacted, also states that the object has been in his family possession since 1969. குறிப்பா நம்ம நிறைய வாட்டி ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த 1970 யூஎன் கன்வென்ஷனால இவங்க எல்லா இந்தியா கலைப்பொருட்களும் இந்தியா விட்டு 1969 கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா போட்டதான் போடுறீங்க. 1959 போட்டிருக்க வேண்டியதானே. 1969 and they imported it into New York from Mexico in July 2008. மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்கு ஜூலை 2008 வந்துச்சான். அதுக்கப்புறம் 2009ல ஆஸ்திரேலியாவுக்கு வித்திருக்காங்க for the purpose of sale. Carlton Rockwell acquired the object from dash dash dash, again redacted, 21st October 2008, copy of invoice in a letter dated December 2013. அதாவது இவங்க போய் கேள்வி கேட்ட போறோம். dash 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 further explained that his uncle, the late, அவர் செத்து போயிட்டாரா, dash 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 was a Mexican diplomat stationed in France in 1950s and 60s. Stations at France. During that period, Mr. dash 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 made regular trips to India and eventually built a residence in Goa. இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இவங்க பாண்டிச்சேரி நினைச்சுட்டு அவன் பிரான்ஸ் கனெக்ஷன் கொண்டு வந்திருக்கான். இது வந்து போர்ச்சுகீஸ் காலனி. அவன் போர்ச்சுகல்னு சொல்லியிருக்கணும், மறந்துட்டான்னு நினைக்கிறேன். During that period, Mr. dash 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 made regular trips to India and eventually built a residence in Goa, and in which he collected Indian art, namely stone and bronze from Chola dynasty. இதுல ஒரே ஒரு क्वेश्चन தான். இப்ப இந்த மாதிரி வாங்குறேன்னு சொல்றாங்கல்ல, நான் வாங்கிட்டேன் ஒருத்தர்ட்டேந்துன்னு. இதுக்கு ஏதாவது ஒரு இப்ப நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கு அடிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான். இப்ப நம்ம ஊர் தெருக்கோட்ல போய் ஸ்டாம்ப் பண்ற மாதிரி அதுக்கு அடிச்சு கொடுக்க ஆள் இருக்கான். பட் ஆனா இதெல்லாம் லாஜிக்கலா இருக்கா? நீ $500,000 வாங்குற. A Mexican diplomat stationed in France has a holiday home in Goa in the 1950s. அதுக்கப்புறம் அவன் வந்து இந்தியன் ஆர்ட்டை கலெக்ட் பண்ணி கோவால வச்சிருந்தானா. அதுக்கப்புறம் மிஸ்டர் டேஷ் டேஷ் returned to Mexico from France in 1964, gave his residence in Goa to Indian friends and shipped his Indian art collection to Mexico in the late 60s. இது எதுக்குமே எந்த பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. The object was in Guadalajara, Mexico from mid 1960s. இதுக்கெல்லாம் எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. In 1974 அவர் தவறிட்டாரு. And his nephew dash 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 inherited his art collection. So இதுதான் அவங்க பப்ளிக்கா போட்ட டாக்குமெண்ட். Despite multiple requests from the the NGA continued to justify to keep the names. இது அவங்க வந்து பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருந்த மிக்கேல் போலண்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆர்டிஐ போட்டு வி மேனேஜ் டு ரிவீல் அங்கிள் வாஸ் மேரியோ கேல்ரான் அண்ட் ஹிஸ் நெஃப்யூஸ் நேம் வாஸ் பெட்ரோ சில்வா விலாசனூர். அந்த மாதிரி யாரோ பேர். அது எதுக்கு ரிடாக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இது என்னதான் லாஜிக்கே இல்லை. ஆனால் இதில் என்ன குறிப்புனா கடைசியில் ஒரு 3 லைன் அவங்க ஃபுல்லாகவே பிளாக்ட் அவுட், என்னன்னே தெரியாது. அதில் என்னன்னா அது கீழே accordingly the NGA does not regard the chain of ownership as convincingly collaborated அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. அது என்னடா அப்படின்னு போய் பார்த்தாக்க, staff at the NGA have observed that the signature on the letter dated 3rd December 2013 does not seem to match Silva's signature on a copy of handwritten documents in 2008. அதாவது 2014ல் அவங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல இருக்கிற சிக்னேச்சரும் 2008ல் அவங்க வாங்கறதுக்கு போது 2013 அவங்களுக்கு இருந்த சிக்னேச்சரும் மிஸ் மேட்ச்னு 2015லேயே சொன்னதை பிளாக் பண்றாங்க. ஏன் பிளாக் பண்றாங்க? அது எதுக்கு ரெடாக்ட் பண்ணணும்? அதாவது அந்த காலத்துல எங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீ அதுதானே உன்னோட வேலை. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ என்ன சொல்றது, மோடி மஸ்தான் வேலைலாம் பண்ணி இந்த ஒரு நந்தி சிலையை அவங்க பாதுகாக்க ட்ரை பண்ணி இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த தகவல்களை தமிழ்நாடு ஐடல் விங் கொடுத்து அவங்க வந்து மேட்ச் பண்ணி வெவ்வேறு கோயில்களுக்கும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க் தயார் பண்ணியிருக்கான். அதில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்கு அப்படின்னாக்க இது வந்து ஒரு how do I say, இது ஒரு ஒன் ஆஃப் கேஸ் இல்லை. ஸோ அவர் ரிக்வெஸ்ட் டு த ஐடல் விங் டீம், மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர், இஸ் டு செலிப்ரேட் த ரிட்டர்ன். வி ஆர் ஹாப்பி. இன்னைக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. இதோட ட்ரெயில் வந்து இன்னும் பெருசு. இதில் குறிப்பாக அந்த திருசூலமும் சண்முகம் யார் வித்தான்னா, யாரோ ஒரு டாக்டர் PS ராவ் இன் சென்னை வித்தாங்க. அவள்தான்
அதுக்கு ஒன்றும் பேப்பர் ஒர்க்கில் எதுவுமே அது வரைக்கும் கொடுக்கல. அது டெம்பிள் கேலரி நியூயார்க்குக்கு போயிருக்கு. அது கிட்டத்தட்ட எக்ஸ் ஒய்ன்னு கூட வச்சுக்கலாமே. யாருன்னு எப்படி போய் தேடுவீங்க? பிஎஸ் ராவ் ஒரு யாரு? ராவா தூக்கிட்டு போனதுனால ராவுன்ட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல என்ன குறிப்பா அவங்க அவங்க சொல்றது என்ன அப்படின்னாக்க, எல்லாமே யுஎஸ்ஏ அவங்க கிட்ட இருக்கிற கன்ஃபர்ம்டு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1993, 1992ல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களால தள்ள முடியல டேட்டா. அவங்க பேப்பர் ஒர்க் சொன்னது வந்து 1969ல வெளியே போச்சு, 1960ல நான் வாங்கினேன்னு சொன்னாலும், அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பேப்பர் ஒர்க் ஏதாவது தயாரிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. பட் இது அவங்களால அவங்க ஓன் ரிப்போர்ட்ல அவங்க என்ன எல்லாருமே என்ன திருப்பி சொல்றாங்கன்னா 1970 வந்து ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம உடைச்சிருக்கோம். சாயவனேஸ்வரர் கோயில்ல தெஃப்ட் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா. பட் இது இந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்கன்னா இது ஏன் ப்ராப்ளமேட்டிக்னு சொன்னாங்கன்னாக்க ஒன்னு இந்த கதை இந்த வடை சுட்ட கதை வந்து நம்புற மாதிரி இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா பப்ளிக்கா ஒத்துக்க மாட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே மூடி மறைச்சி ஒரு 4 லைன் மட்டும் காமிச்சு நாங்க எங்க வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. பட் அதை பப்ளிஷ் பண்றது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மூடி மறைச்சி பண்ணாங்க. பட் ஒரு 11 வருஷம் கழிச்சு இந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு 3 இது வந்திருக்கு. இன்னும் நிறைய இருக்கு அங்க நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா, இது யூசுவலா யுஎஸ் போயிட்டு அந்த ரூட்ல ஆஸ்திரேலியா வருமா? இது எங்க ஆமா, இதுவும் அங்கேருந்து யூஎஸ் இங்க போயிட்டு தான் வந்துச்சு. கால்டன் ரோட்ஷெல் இஸ் டெம்பிள் எல்லாமே கேலரி. ஆமா, டெம்பிள் இது கேலரி மாரி போற நியூஸ் இன் நியூயார்க். ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு யுஎஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வேற வேற கண்ட்ரீஸ்க்கு போகுதா அது? அப்படி இல்ல. யூரோப் நார்மல் ரூட் பார்த்தீங்கன்னா வயா ஹாங்காங், வயா நேபாள் போகும் கிராஸ் பார்டர்னா. ஷிப்மெண்ட்ஸ் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் கோ வயா துபாய். ஃப்ரீ போர்ட்ஸ் வந்து தே யூஸ். ஹாங்காங் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஹாங்காங்ல வந்து அஃபீஷியலா 2 வாரத்துக்கு மேல கஸ்டம்ஸ் ரெக்கார்ட்ஸே இருக்காது. நீங்க பிடிக்கணும்னா 2 வாரத்துக்குள்ள பிடிக்கணும். அதுக்கப்புறம் இட் இஸ் வாலண்டரிலி டிஸ்ட்ராய்ட். ஸோ அதனால ஸ்டில் ஹாங்காங் நோ இப்ப வரைக்கும் அப்படித்தானே அது? ஸோ ஓ! ஹாங்காங், பேங்காக் இஸ் இந்த பக்கம் போனோம்னா ஃபர்ஸ்ட் நேபாளுக்கு எடுத்து போயிடுவாங்க பார்டர் வழியா. பெரிய ஐட்டமா இருந்ததுன்னா, சின்ன ஐட்டமா இருந்ததுன்னா ஏர்போர்ட் அந்த மாதிரி போயிடும். ரொம்ப பெரிய ஆளுனா கண்டெய்னர்ல போட்டு இங்கேருந்து ஷிப் பண்றாங்க. பட் நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த திருடின உடனே மாட்டிக்காம போறதுக்கு நேபாள் பார்டர் இல்ல பங்களாதேஷ் பார்டர் வழியா வெளியே போயிட்டு, அங்கேருந்து ஹாங்காங் போயிட்டு, ஹாங்காங்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவல் பையர் வருவாங்க. அங்க ஏதாவது தட்டுமுட்டு வேலை செய்யணும், கிளீன் பண்ணணும் அப்படின்னா, யுகேக்கோ, அமெரிக்கால இருக்கிற ரெஸ்டாரருக்கு அனுப்பிச்சு அதை கிளீன் பண்ணி, அதை ஒட்டி கிட்டிலாம் பண்ணிட்டு, எல்லாம் ரெடினா இட் வில் எதர் கம் இன் டு த மார்க்கெட் இன் யூரோப் ஆர் இன் அமெரிக்கா. இப்போ என்ன ஆகுது, இவங்க ஆஸ்திரேலியால வந்து இந்த நேஷனல் இவங்கெல்லாம் கொஞ்சம் லேட் இன்டு கலெக்டிங். அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க 2000ல நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க, நம்ம சிலைகள் இருந்தாதான் அந்த கேலரியோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அக்ரெசிவா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அங்க இருக்கிற 2 3 லட்ச கியூரேட்டர் அவங்க எல்லாம் இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு ஆனரரி மார்கதர்ஷன் மண்டல்ல டீசெண்டா வெளியே போக சொல்லிட்டாங்க. அவங்க மேல ஒன்றும் பண்ண அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு இருக்கு டோனர் ஃபண்டர். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த நந்தி கூட இன்னொரு புத்தர் வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபண்டிங் பாத்தீங்கன்னா பேக்கர், அதாவது நம்ம கிரிக்கெட் என்தூசியாஸ் வில் நோ இந்த ஃபர்ஸ்ட் கலர் க்ளோதிங் அதெல்லாம் ஒயிட் பால் கிரிக்கெட் எல்லாம் கொண்டு வந்தது பேக்கர் அந்த சீரிஸ். ஜெர்சி எல்லாம் போட்டுன்னு புதுசா வந்தப்ப பேக்கர் சீரிஸ் நீங்க பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் சீரிஸ் ஜெர்சி நினைக்கிறேன். எல்லாம் போட்டு ஸோ அந்த பேக்கர் சீரிஸ்ல வந்து அவனோட விடோ she is a big art collector and donor to the National Gallery of Australia. She's basically donated over $1 million, $2 million worth of values and all to the National Gallery of Australia. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு டோனர் பேர்ல ஒரு டின்னர் ஒரு ரூமை நேம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி இந்த மாதிரி பேப்பர்ல புர்டா விட்ட பேப்பரை வச்சு $500,000 to $5 million வாங்கிட்டு இருக்கிறதுனால ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரி கிரேட் ஒர்க் பை ஐடல்விங். இது நிறைய பேர் வந்து மோடி டிப்ளமேசி வின்னு அப்படிதான் எல்லாருமே இப்ப நினைக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் இல்ல ஹி இட் இஸ் இஸ் தேர். ஐ வுட் சே தட் இட் இஸ் குட். இவர் எங்க போனாலும் ஒரு சில திருப்பி கொடுக்குறாங்க, அது நல்லது. பட் என்னன்னா the work was done, hard work was done, FIRs were filed. So these are stolen property. This is recovery of a stolen property which is long due. Technically the objects, artifacts, murtis, whatever you want to call it, were forfeit to India. And that they are waiting for இப்போ ஜெய்சங்கர் சாரோ இல்லை மோடி போகும்போது இது வந்து ஒரு ரிச்சுவல் ஆகி போச்சு. ஆஹா இவங்க வராங்களா, சரி நம்ம வீட்டில் ஏதாவது திருட்டு சிலை இருக்கான்னு. இப்போ 2 3 சிலை இருக்கு யூரோப்லையும். அடுத்த வாட்டி ஹேக் போனாங்கன்னா அங்கே துடிக்கும். நீங்க இப்போதைக்கு சொல்ல முடியாது. இதை எப்ப திருப்பி கொண்டு வருவாங்க? திருப்பி இதை நம்ம கோயில்ல கொண்டு போய் வச்சிருவோமா? அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம். தமிழ்நாடுல ஏன்னா ஒண்ணு வந்து ஏதோ திருவாரூர் பக்கத்துல கோயில் உண்டுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இப்போ ஒண்ணு வந்து மானம்பாடி நாகநாத சாமி கோவில். அது உங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லாவே தரமட்டம் ஆகிட்டாங்க. நாங்க சயின்டிபிக்கா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அது டெம்பிள் இஸ் கோயிங் டு ஃபால் எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க 8 வருஷமா. அப்பவே நம்ம கேம்பெயின்லாம் பண்ணோம், அது பிரிக்காதீங்க பிரிக்க கூடாதுன்னு. அப்போ இருந்த டைம்ல பிரிச்சுட்டாங்க.
ஸோ இட் வாஸ் அண்டர் ஏடிஎம்கே. அப்புறம் டிஎம்கே பீரியட்லையும் ட்ரை பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ புது கட்சி டிவிகே. It is going to be difficult. It's not going to be easy, but I hope in the Murugar coming will help reconstructing Manambadi. The other two will definitely go back to worship because they are from temple sites. இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து we want objects to go back to the temple. We also ஃபார் have to வர்ஷிப்பிங். enable the அதுதான் local அதுதான் community. மெயின். We want to enable the local community to build the capacity. இப்போ பார்த்தீங்கன்னா சாயவேணேஸ்வரர் நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, இதெல்லாம் கூட ஒன்று போயிருமா அப்படின்னு. ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்ஃபண்ட்னா நம்மளுக்கு எங்கேருந்து ஃபைன் ஸ்பாட் கண்டுபிடிக்க முடியல, இல்லை ரொம்ப பின்னம். பின்னம்ன்ற கான்செப்ட் அகெயின் ஸ்டோனில் வந்து மேஜர் லிப்ஸ் உடஞ்சா நம்ம ஒட்டலாம். கழுத்தோ டார்ஸோ உடஞ்சதுன்னா நாட் டீம்டு ஃபிட் ஃபார் வர்ஷிப். பிரான்ஸில் அப்படி கிடையாது, நீங்கள் என்ன வேணால் யூ கேன் டூ இட் அண்ட் டூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சண்முகர் ஹேஸ் சம் breakage. The other two are relatively intact and they can definitely go back for worship. And the formalities are there. And they have gone. இப்போ புனேநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் நடராஜர் போயிருக்கு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் நீங்கள் கொண்டு வர எங்கே போயிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஆனந்த மங்கலம் போங்க, அங்கே நம்மளோட ராமர் குரூப் ஸ்டில் தேர். புனேநல்லூர் போங்க, சீர்காழி பக்கத்தில் சாயாவனேஸ்வரர் போங்க, திருப்பம்பால்புரம் போங்க. சாயாவனேஸ்வரர்ல இருந்து என்ன கொண்டு வந்தோம், ஏன்னா அங்கே வந்து இந்த வில்லேந்திய வேலவர் வந்து ரொம்ப ஆமாம், ஃபேமஸ். அங்கே வந்து சம்பந்தர், அதுவும் நேஷனல் ஏரியா ஆஸ்திரேலியா 1969 திரும்பி வந்துச்சு. 1969 தொலைஞ்சு போனது, விச் கேம் பேக் 2 years ago. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல தேவ் கான் பேக் டு பீங் த காட்ஸ் தட் தே ஒன்ஸ் வேர் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ எஃபர்ட். பட் இப்போ மியூசியமில் சரியாக வைக்கல அப்படின்றதுலாம் நம்மளோட ப்ராப்ளம், விச் ஐ அக்னாலேஜ் அண்ட் வி ஹாவ் டு கெட் இட் ரைட். பட் தட் டசன்ட் மீன் தட் இது வந்து நம்ம 1000 சிலையை வெளில போனபோது ஒரு சிலை திரும்பி வரும்போது ஐயா இது அமெரிக்கா மியூசியமே நல்லா வச்சிருக்கலாமே அப்படின்ற பீப்புள் டோன்ட் ரியலைஸ் இட். இவங்களுக்கு நம்ம ஊரில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லை, கரெக்டான டிஸ்பிளே இல்லை. They were never meant to be for display. They were meant to be in the open, the tender loving care of the priest. அவங்க இதில் 1000 வருஷம் இருந்துச்சு. Till dollar driven greed has come and uprooted them. So let us support instead of complaining. உங்களால் என்ன பண்ண முடியும், உங்கள் ஊர் கோயிலுக்கு போய் பாருங்கள். கோயிலில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் ரூம் வேணும், ஒரு சிசிடிவி வேணும், ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆளுக்கு அவருக்கு வேலை கொடுத்து ஒரு வாட்ச்மேனாக வைக்கணும். அதே மாதிரி நல்ல படங்கள் எடுத்து வச்சுக்கணும். படங்கள் எடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனையும் கொடுங்க. ஸோ திருடு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு படம் வந்து வஸ்திரமெல்லாம் கழட்டிட்டு, நீங்கள் அதான் சொன்ன வஸ்திரம் கழட்டிடுமா அப்படி. நம்மளோட சிலைகள் எல்லாம் வஸ்திரம் இருக்கு, நம்ம ஐதீகத்துக்கு மேலே சிலையிலே இருக்கு. படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொலைஞ்சு போச்சுன்னா பயப்படாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. Unless thefts are reported, please follow up. And if there are any unreported thefts, please reach out to us. We will try to get them. Thank you, Vijay. Thank you. Thank you. And once again, I would like to place on record the help by Mr. Jason Felch of Chasing Aphrodite and Michael Bolanda and the Idle Wing, and also friends in the Ministry of Culture and MEA. There are a lot of good things happening, more to happen. And there's a lot of recommendations we have placed to the JPC and also to the EA, Economic Advisory Council. அதெல்லாம் கொண்டு வரணும். திரும்பி வரதுன்றது ஒரு செலிப்ரேஷன், பட் இது வெளியே போகிறத தடுக்கணும். அதுக்கும் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். We hope we have your support.